வணக்கம். சர்வதேச பொருளாதாரத்தை அதிர வைத்திருக்கிறது ஜப்பான். கடும் வீழ்ச்சியை இந்திய பங்குச்சந்தையும் இன்று சந்தித்திருக்கிறது. பெருநிறுவனங்களின் மதிப்பு சரிவு பெற்றிருக்கிறது. 20 லட்சம் கோடியை முதலீட்டாளர்கள் இழந்திருக்கிறார்கள். பொருளாதார மந்த நிலையை நோக்கி உலகம் நகர்கிறதா என்கின்ற பார்வையை இந்த நேரத்தில் இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி கொண்டு வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு இங்கிருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள், அண்மையில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை போன்றவையும் காரணமாக அமைந்திருப்பதாக பார்வையும் எழுவதை பார்க்கிறோம். இது பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்க வேண்டிய தருணம். பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். பங்குச்சந்தை வல்லுநர் PR சுந்தர் அவர்களையும் வரவேற்கிறேன். தொழில் முனைவோர் சங்கத்திலிருந்து ரகுநாதன் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கிறேன். பட்டய கணக்காளர் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் விவாதத்திற்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் இணைகிறார். முதல்ல திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் போகணும்னு நினைக்கிறேன். திரு ஆனந்த், நீங்க இதை முதற்கட்டமா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு பக்கம் அப்ரிஷியேட் ஆகியிருக்கிறது, US ரெசெஷன் ஏற்படலாம் என்கின்ற அச்சத்தில் இந்த பங்குச்சந்தையில் இது ரெஃப்ளெக்ட் ஆகியிருக்கிறது. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய போர் சூழல், இது போன்ற நிறைய காரணிகள் சொல்லப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு அது கேஸ்கேடிங் எஃபெக்டாக அமைஞ்சிருக்குதா, இல்லை இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தான் அதை மேலும் வீழ்ச்சிக்கு காரணமாக உறுதுணை செய்திருக்கிறதா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் டேர்ம் இதுக்கு என்ன ட்ரிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேரி ட்ரேடுங்கிறது நடந்துகிட்ருக்கு. கேரி ட்ரேடுங்கிறது பேசிக்லி என்னென்னா, ஜப்பானில் வட்டி இல்லாமல் கடன் வந்துட்டு இருந்தது. இந்த வட்டி இல்லாத கடனை வாங்கி உலகத்தில் இருக்கிற எல்லா அசெட்ஸ்லேயும் போட்டுட்டு இருந்தாங்க. அமெரிக்கா, இந்தியா, உலகத்தில் எல்லா இடத்துலையும் FIAs இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பஃபெட்டும் இந்த அமெரிக்காவில் போய் 20 வருஷத்துக்கு வட்டி இல்லாத கடன், ரொம்ப கம்மி வட்டியில் கடன் வாங்கி ஜப்பானில் 3 கம்பெனிக்கு 10% அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். பட் இது கேரி ட்ரேட் ஏன் ஒர்க் ஆச்சுன்னா, அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 5.25% 5.5% வரைக்கும் ஆக்கிட்டாங்க. ஜப்பானில் 0% இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ஜப்பானில் கடன் வாங்கி அமெரிக்காவில் டாலராக மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு 3-4 வருஷமாக எண் கண்டினியூஸாக சரிவு சந்தித்துட்ருக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் 2 நாட்டுக்கும் பயங்கரமாக இருந்தது. ரெண்டும் 0-0ன்னு இருந்த இடத்துல சடனாக ஒன்று 5 ஆகிடுச்சு, ஒன்று 0ல் இருக்கணுன்னா இந்த டிஃப்ரென்ஷியல்னால இன்ட்ரெஸ்ட் எண் சரிஞ்சிடுச்சு. $120 120 yen ஒரு டாலர் இருந்தது, 160 yen ஒரு டாலர் வரைக்கும் இறங்கிச்சு. இன்றைக்கி இது நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஜப்பான்லேயும் ஃபைனலி 40 வருஷம் கழிச்சு இன்ஃப்ளேஷன் வந்தது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக 0 இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து 0.1%க்கு ஜப்பான் ஆக்கினாங்க. இப்போ 1.5-2 மாதம் ஆகுது. இப்போது அதை 0.25 ஆக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு சைடில் நடந்தது. இன்னொரு சைடில் என்ன நடந்ததுன்னா, அமெரிக்கா ஒரு வருஷமாக 5.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரெஷரில் வச்சுருந்தது. நம்மளுக்கு அது தெரியல. ஏன்னா முதல் டாப் 7 ஸ்டாக்ஸ் மேக்னிஃபிசன்ட் 7 அப்படிம்பாங்க, அந்த 7 ஸ்டாக் பயங்கரமாக ரொம்ப ஹை லெவலில் இருந்ததுனால மார்க்கெட்டில் இருந்த வீக்னஸ் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. மார்க்கெட் ஏறுற மாதிரி இருந்த ஆப்பிள், கூகுள், இது மாதிரி ஒரு டோட்டலாக 7 கம்பெனி. அந்த சைடில் உலகத்திலேயே இருக்கிற பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற பஃபெட்டும் மெதுவாக அவர் ஸ்டாக்கை விற்றுட்டு தான் இருந்தார். பேங்க் ஆஃப் அமெரிக்கா அண்ட் ஆப்பிளில் மோர் தென் 50% ஆஃப் அவர் ஸ்டாக்கை விற்று அவர் கேஷுக்கு போயிட்டார் இந்த போன 90 நாளில். அதனால் இந்த அமெரிக்காவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபிகர்ஸ் ஏறிடுச்சு. 3.6ங்கிறது 4.3 ஆகிடுச்சு. அதனால் அமெரிக்காவில் ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை இன்னும் ஸ்ட்ராங்காகிடுச்சு. ஜெரோம் பவுல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணல, செப்டம்பரில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டார். அதனால் அமெரிக்காவில் விழுந்தது. ஜப்பானில் எண் ஒரேடியாக ரேலி ஆகி 143 வரைக்கும் போச்சு. நான் கடைசியாக பார்க்கும்போது, அப்புறம் நான் பார்க்கல. அப்படின்னா 10% ஏறி இருக்குது. அப்படின்னா கடன் வாங்கினவங்க 10% எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும். முதல்லே 10% எக்ஸ்ட்ரா கட்டணும். வட்டி ஜாஸ்தியாக இல்லை, வட்டி ஜாஸ்தியானாலே கஷ்டம்.
இங்கே வட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் கட்ட வேண்டிய முதலே ஜாஸ்தியாகிடுச்சு. 10 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 11 ரூபா 11,400 கட்டணும். அண்ட் இப்போ அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா திரும்பி எண் வந்து $123 போகும் அப்படிங்கிற பயத்தில் இன்றைக்கி எல்லா அசட் கிளாஸையும் விற்றுருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிறச்ச கூட அமெரிக்காவில் மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகிருக்கு. இந்தியாவில் இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு சின்ன மைல்டு புல் பேக் தான். கரெக்ஷன்னா மார்க்கெட்டில் 10% விழணும். 25லேருந்து 22,500 விழுந்தால் தான் அது கரெக்ஷன். அதே மாதிரி 20,000 கீழே போனால் தான் அது பேர் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தது வெறும் ஒரு சின்ன புல் பேக் தான். அது வந்து ஒரு ஒரு 3.5% விழுந்தது. அது 2.25% எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு தடுத்து நிறுத்தி கடைசியில் ஒரு 100-150 பாயிண்ட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி, மூணாவது பாயிண்ட் என்னென்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போ வேணால் போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. ஏன்னா ஈரானில் 2 டாப் ஹமாஸ் லீடர்ஸை இஸ்ரேல் அசாசினேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல போர் நடக்கலாம் அப்படிங்கிறது மூணாவது கண்டிஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்குது. வேல்யூவேஷனுங்கிறது கணக்கே இல்லாமல் கிராவிட்டிக்கு தாண்டி போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பேங்க்கில் பணம் போட்டிங்கன்னா வட்டி சரியாக கொடுக்கறதில்ல, ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு 100 ரூபா பேங்க்கில் போட்டிங்கன்னா இப்போ 106 ரூபா 107 ரூபா கிடைக்கிது. 5 வருஷமாக 105 ரூபாக்கு தான் கிடச்சிட்டு இருந்தது. அது இன்ஃப்ளேஷனுக்கு கூட மேட்ச் ஆகாது. நீங்கள் அரிசியாக வாங்கி வச்சிங்கன்னா அரிசி விலை உங்களை பேங்க் டெபாசிட்டோட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருந்தது. அதனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேங்க்கில் பணம் போடாமல் மியூச்சுவல் ஃபண்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் வந்து ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் மட்டும் செபி சொல்கிறது எனக்கு தெரியாது உண்மையாக இல்லையான்னு, 60,000 கோடி வந்து மிடில் கிளாஸ் வந்து ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு. HDFC பேங்க் மாதிரி பல பேங்க்கில் டெபாசிட் போடுறதுக்கு ஆள் இல்லை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே இன்றைக்கி கவர்மெண்ட் டெபாசிட்டை வெளில எடுத்துட்டிங்கன்னா பப்ளிக் டெபாசிட் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. மக்கள் பேங்க்கில் பணம் போடாமல் இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்குச்சந்தையில் இறங்கிட்டாங்க. இன் பிக் மேட்டர். அது ஏன்னா நீங்கள் கொடுக்குற ரிட்டர்ன் போகலை. அதனால் இந்த ப்ரெஷர்னால் ஆல்ரெடி பேங்க்கெல்லாம் கடன் கொடுக்கறத கம்மி பண்ணிட்டாங்க. HDFC ஓப்பனாக சொல்லிட்டாங்க நாங்கள் கடனை கம்மி பண்ண போகிறோன்னு. ஸ்டேட் பேங்க்கும் கம்மி பண்ணுவாங்க, சொல்லாமல் கம்மி பண்ணுவாங்க, பல பேர் கம்மி பண்ணுவாங்க. இந்த அரசாங்கம் அதை எப்படி பண்ணுறாங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் டியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லைன்னு சொல்லுவார் ரமேஷ் சேதுராமன். பட் ஆனால் அதை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரே ஒத்துட்ருக்காங்க. ஒரு 8,000 கோடி, சுமார் 8,500 கோடி 5 வருஷமாக பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் வைக்கலை அப்படின்னு ஃபைன் போட்டு வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே பப்ளிக் செக்டர் பேங்க் தான், எதுவும் ப்ரைவேட் செக்டர் பேங்க் தனியாக பிடிக்கிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இவங்கள்லாம் எப்படின்னா இப்போ யாரெல்லாம் 5,000 ரூபாய்க்கு பேங்க்கில் பணம் வைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் மினிமம் டியூ சார்ஜ் போட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து டோட்டலாக பேங்க்கு பக்கம் மிடில் கிளாஸே போக முடியாத அளவுக்கு. யாராலும் இன்றைக்கி மிடில் கிளாஸு 60,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட 20,000 ரூபா 15,000 ரூபாலாம் பேங்க்கில் வைக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில். நீங்கள் அது வைக்கலைன்னா உங்களுக்கு ஃபைன் அப்படின்னு PSU பேங்க் போட்டதா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்ஸே பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பேங்கிங்கில் இருக்க வேண்டிய பணமெல்லாம் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிருக்கு. 2 விதமாக போயிருக்கு. ஒன்று மியூச்சுவல் ஃபண்டு மூலமாகவும், இன்னொன்று ஸ்டாக்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடுக்கு போயிருக்கு. அதனால் இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, செபியோட சீஃப் இந்த புச்சுன்னு ஒரு லேடியும் சக்திகாந்தா தாஸும் 2 பட்ஜெட்டுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இது இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியே டேமேஜ் பண்ணும், இது மாதிரி நடந்தால் இது ஒரு சூதாட்டத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசினாங்க. இதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு அவங்க வந்து பேங்க்கில் டெபாசிட்டை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி பண்ணி கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது டெபாசிட்டுக்கு வரும். அதனால் இது வந்து நம்ம இந்த மைனர் கரெக்ஷனுங்கிறது எதிர்பார்த்தது. 10% வரைக்கும் விழுந்தால் தான் முதல் வீழ்ச்சி. நாளைக்கு லுக்ஸ் லைக் இன்றைக்கி நடந்த ட்ரேடை பார்த்தீங்கன்னா நாளைக்கும் டெஃபினட்டாக விழுந்தான்னு நினைக்கிறேன். இப்போ அமெரிக்காவில் நடந்துகிட்ருக்க நம்ம பேசுகிறச்ச தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதில் இன்னும் வீழ்ச்சி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜப்பான், கொரியாவில் மார்க்கெட்டை இங்கே 2008-09 நடந்தது. அதே மாதிரி மார்க்கெட்டே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மூடிட்டாங்க. இன்றைக்கி ஜாப்பனீஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து
கிராஷ் ஆகி ஒரு 20 நிமிஷம் ஸ்டாப் பண்ணாங்க. கொரியன் மார்க்கெட்டும் கிராக் ஆகி 20 நிமிஷம் நிறுத்தினாங்க. இன்றைக்கி அமெரிக்கா எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணும். நாளைக்கு நம்மளதுல கண்டினியூஸாக வீழ்ச்சி இருக்கும். என்ன நடக்கும்னா எல்ஐசி, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்மால் முதலீட்டாளரோட மியூச்சுவல் ஃபண்டு சஹிஹைன்னு சொல்லி நம்ம இத்தனை நாள் பொறுப்பு இல்லாமல் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் போட்டதில் மியூச்சுவல் ஃபண்டு பணமெல்லாம் உள்ளே போகும். எஃப்ஐஐ விற்பாங்க. எஃப்ஐஐ விற்கிறாங்கன்னு எப்படி தெரியுதுன்னா, இன்றைக்கி ரூபா வந்து 84 ரூபா 15 காசு. ஒரு வெள்ளை சட்டை சாமியார் ஒருத்தர் வந்தார், இந்த அரசாங்கம் வந்தால் 5 ரூபாய்க்கு டாலர் வரும்லாம் நம்மகிட்ட விளம்பரம் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் ஓட்டு கேட்டார். அன்றைக்கி அன்றைக்கி விலை 56 ரூபா இருந்தது டாலர், சரிஞ்சு இன்றைக்கி 85 ரூபாய்க்கு வந்துருச்சு. சரி, இதில் ரொம்ப பணம் சம்பாதிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து கேபிட்டல் கெயின்ஸே கிடையாதுன்னு சொன்ன அருண் ஜெய்ட்லி 2018 கேபிட்டல் கெயின்ஸ் கொண்டு வந்து இப்போ இந்த வாட்டி கேபிட்டல் கெயின்ஸையும் ஏற்றிருக்காங்க. இதே நீங்கள் கடன் பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸேஷன் ஒன்று இருந்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில். இனிமேல் இண்டெக்ஸேஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் நீங்கள் எந்த சைடில் போட்டாலும் வரி, பேங்க்கில் போட்டால் உங்களுக்கு வட்டி வராதுன்னா மக்கள் தங்கமும் இது மாதிரி சூதாட்டத்துக்கும் தான் போவாங்க. இதில் எல்லாமே ஒரு இது. ஜப்பானில் ஒரு ப்ராப்ளம், அமெரிக்காவில் ஒரு ப்ராப்ளம், ஈரான் இஸ்ரேலில் ஒரு ப்ராப்ளம், நம்ம பேங்கிங் சிஸ்டம்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் கன்ஸ்பயர் பண்ணி தான் இன்றைக்கி விழுந்தது. இப்போ 2009 ரெசெஷன் அப்போ கூட இந்திய பொருளாதாரத்தில் அந்த வீழ்ச்சி பெருமளவு அடிபடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இங்கிருந்த மக்களினுடைய சேமிப்பு கலாச்சாரம் ஒரு காரணமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அப்போ இருந்ததை பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ மானிட்டரி பாலிசிஸில் இது போல் ரேட் கட்ஸில் கவர்மெண்ட் சரியாக நடவடிக்கைகள் எடுக்கலை. இப்போ ரிப்போவோ ரிவர்ஸ் ரிப்போவோ இது போல் அம்சங்கள்னால பேங்க் வந்து கடன் கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். அப்போ மக்கள் அதிகமாக கடன் பெறுவாங்க, வீடு வாங்குவாங்க, இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நிலையெல்லாம் இப்போ கடந்த இந்த 10 ஆண்டுகளில் பொருளாதார கொள்கைகளில் மக்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கலாச்சாரத்தை மாற்றி அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கோ நகரக்கூடிய சூழலை உருவாகி இருக்கிறது. அதில் ஒரு நிலைத்தன்மை இல்லை என்பதை நீங்கள் சொல்கிறீங்க. அப்ப நம்ம மக்கள், இந்திய மக்கள் இது மக்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் இருங்க கரெக்ஷன் இது மக்கள் இன்வெஸ்ட் பண்ணலங்கிறது ரொம்ப கம்மி. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சி சிறு தொழிலை ஒழித்து கார்ப்பரேட்டுக்களை நாங்கள் சலுகை கொடுத்தோன்னா கார்ப்பரேட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. 5 வருஷத்தில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் கார்ப்பரேட் இன்வெஸ்ட் பண்ணுறது. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டே நடக்கலை. எவ்வளோ தூரம் மோசமாயிடுச்சுன்னா, இந்தியாவில் மோஸ்ட் எத்திக்கல் கம்பெனி, நான் ரொம்ப மரியாதைக்கும் மதிப்பும் கொடுக்குற கம்பெனி டாடா கம்பெனி. டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனிலேயே போன வருஷம் மார்ச் முடிஞ்சது வரைக்கும் 25,000 பேருக்கு வேலை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. டாடா கன்சல்டிங், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, இது மாதிரி இருக்கிற எல்லா கம்பெனிலையுமே ஆட்கள் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன் ஆட்கள் கம்மி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை. அதே மாதிரி இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு 10 வருஷம் பேசினது, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எலக்டோரல் பாண்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி போட்டது வேறு. பாவம் வெயில் ரொம்ப அடித்து தாங்க முடியாமல் பிரிட்ஜெல்லாம் தண்ணிக்குள்ளே குதிக்கிற நிலைமையில் ஆயிடுச்சு. ராமருக்கே ப்ரொடெக்ஷன் இல்லை, ராமர் கோயிலே தண்ணியாக ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்குள்ளே தண்ணி கொட்டிகிட்ருக்கு இன்றைக்கி. அதனால் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அழகில் போட்டிருக்கோன்னு தெரியும். அதே மாதிரி பாம்பேயில் ஒரலி சீவேல திறந்த 2 மாதத்துக்குள்ளேயே சைடில் கிராக்கெல்லாம் விழுந்திருக்குன்னு எல்லோரும் வீடியோ பார்க்குறாங்க. ஆக மொத்தம் என்ன விஷயம்னா, பணத்தை வந்து டேக்ஸை குறைச்சது கார்ப்பரேட்ஸுக்கு, அவங்க முதலீட்டு செய்வாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்னு. ஆனால் நீங்கள் பணத்தை மக்கள்கிட்டேன்னு பிடுங்கினதுனால மக்கள் வாங்கும் தரன் போயிடுச்சு, பர்ச்சேசிங் பவர் போயிடுச்சு, கன்சம்ஷன் குறைஞ்சிடுச்சு. டிமாண்ட் இல்லாதனால அவங்க புதுசாக போடலை. இன்றைக்கி இருக்கிற நிலைமை ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதனால தான் ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணிட்டாங்க, பில்டர் லோனில் ப்ராப்ளம் இருக்குன்னொன்னே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கால் இன்றைக்கி கடன் கொடுக்க முடியாது. எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் ரீட்டெயிலுக்கு கடன் கொடுக்கறத குறைச்சிருக்காங்க. அதுக்கு தான் வந்து சக்திகாந்தா தாஸ் மீட்டிங் போட்டார். என்ன சொன்னார், எப்படியாவது இன்னோவேட்டிவ் பண்ணி டெபாசிட் பிடிங்கிறாரு. டெபாசிட் பிடிக்கணுன்னா ஒரே வழி,
10% வட்டி கொடுத்தா எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டுட்டு பேங்க்குக்கு பணம் வருவாங்க. ஆனால் 10% வட்டி கொடுத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற கார்ப்பரேட் நண்பர்களுக்கு வட்டியை நீங்கள் 13-14% ஏற்றணும். அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் இறங்கிடும். ஸோ நீங்கள் கடன் கொடுக்குற ரேட்டை ஏற்றி டெபாசிட்டருக்கு ஜாஸ்தி டெபாசிட் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது வரைக்கும் இது சால்வ் ஆகாதுங்கிறது என் கருத்து. ஆனா அடுத்தது நீங்க நீங்கள் பிரைவேட் 2008 செக்டார் பற்றி பத்தி பேசும்பொழுது பேசுனீங்க. எம்ப்ளாய்மெண்ட்டை பிரைவேட் செக்டார் அதிகப்படுத்தணும் என்பதற்காக இப்போ யார் நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஹையரிங் பண்றாங்களோ அவர்களுக்கு அதிகமான ஆமாம், சலுகை நீங்கள் எதுக்கு இப்போ கொடுப்பது போல பப்ளிக் செக்டர் ஒன்றுமே இல்லையே. பப்ளிக் செக்டர் பேங்க்கே போன வருஷம் உங்களோட பப்ளிக் செக்டர் பேங்க் எதுக்கு ப்ரைவேட் செக்டர்கிட்ட போகிறீங்க? பப்ளிக் செக்டர் பேங்க்கே 12,000 வேலையை குறைச்சிருக்காங்க. நீங்கள் இந்த 7-8 பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கிறதே நெட் எம்ப்ளாய்மெண்ட் ஹஸ் கம் டவுன் பை 12,000. அப்படின்னா என்ன? ரிட்டையர் ஆகி போனவங்களுக்கு பதிலாக வேலை ஆள் சேர்க்கலை. நீங்கள் ஒரு பேங்க் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யணும், ஆள் சேர்க்கலை. ஆர்மியில் ஆள் சேர்க்க மாட்டேங்க, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி மாதிரி ஆள் வச்சுப்பீங்க. கார்மெண்ட்டில் ஆள் எடுக்க மாட்டேங்க, ரயில்வேஸில் டிரைவர் எடுக்க மாட்டேங்க, லோக்கோ பைலட் எடுக்க மாட்டேங்க, சேஃப்டி ஸ்டாஃப் எடுக்க மாட்டேங்க. அப்புறம் கடைசியில் அங்கே வடித்து இங்கே கிடச்சி டாட்டா கம்பெனியே எடுக்க மாட்டான். இருக்கிறதுலே மோஸ்ட் எத்திக்கல் பர்சன் ரத்தன் டாட்டா தான். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவரே ஆள் எடுக்க முடியாத நிலைமைக்கு பண்ணிட்டீங்க நீங்கள். எக்கானமி அந்த லெவலுக்கு தள்ளிடுச்சு. இன்ஃபோசிஸ் குறைக்கிறாங்க, எல்லாரும் குறைக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிக்கு 32,000 கோடி நீங்கள் ஸ்டாக் நோட்டீஸ் அவன் பாவம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஜிஎஸ்டி கட்டில் 32,000 கோடி நோட்டீஸ் அமிச்சிங்கன்னா யார் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இந்தியாவில் ஏதாவது வாங்கி விற்றா நீங்கள் டேக்ஸ் கட் கேட்கலாம். அவன் சாஃப்ட்வேர் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான். அவனுக்கு 2017 நீங்கள் டேக்ஸ் கட்டலன்னு சொல்லி 2024 நீங்கள் நோட்டீஸ் அமிச்சா எப்படி வியாபாரம் பண்ணுவான்? ஏன்னா உங்களுக்கு அவன் கூஜா தூக்க மாட்டேங்கிறான், அவ்வளோதான் ப்ராப்ளம். அதே சமயத்தில் ஒருத்தர் 3,000 கோடிக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவார். அடுத்த நாளே இந்த ஜியோ ரேட்டை 20% ஏற்றுவார். அவருக்கு எந்த நோட்டீஸும் போகாது. ட்ராய் பர்மிஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் ரேட்டை 30% ஏற்றிக்கலாம், பாவம் கல்யாணத்துக்கு வராதவன்லாம் மொய்யோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரேட்டை ஏற்றிடுவாங்க. ஒன்றும் பண்ணாத ரொம்ப எத்திக்கலாக இருக்கிற இன்ஃபோசிஸுக்கு 32,000 கோடி நோட்டீஸு. இதுதான் நம்ம ஊரில் இன்றைக்கி நடக்கிறது. யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் ஃபேக்ட்ஸு. 10 நாளில் நடந்தது. பிஆர் சுந்தர் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். சேத்துராமன் ஹெச்சிஎல்ல தான் இருந்தார். அவருக்கும் இந்த இன்கம் டேக்ஸுக்கு இன்ஃபோசிஸுக்கு நோட்டீஸ் தெரியும். கார்ப்பரேட் டேக்ஸுக்கு என்ன சலுகை, எம்எஸ்எம்இ எப்படி நசிச்சாங்கன்னு ரகுநாதன் சார் சொல்லுவார். பட் இது இந்தியாவில் இன்னும் எஃபெக்டே இல்லை. இது வெறும் ஒரு லைட்டு கொசுக்கடி மாதிரி தான். இந்தியாவில் பேர் மார்க்கெட் வரணுன்னா 20,000 கீழே போனோம். சென்செக்ஸ் நிஃப்டி 19,999 அப்படிங்கிற நம்பர் வந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதல் ஸ்டெப்பு கரெக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். இது வெறும் ஒரு கொசுக்கடி. நாளைக்கே நீங்கள் எல்ஐசியை வச்சு ஒரு 10,000 கோடி போட்டிங்கன்னா மார்க்கெட் திரும்பி ஏறிடும். இது எவ்வளவு காலம் அப்படி பண்ண முடியும்? குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட்ஸ் இருக்கிறப்ப அது போல எவ்வளவு காலம் இந்திய பங்கு சந்தையை நம்ம இந்திய அரசு கட்டுப்படுத்த முடியும்? அதுக்கு தான் அம்மையார் தான் பதில் சொல்லணும். அம்மையார் தானே நம்ம உட்காந்து ஓட்டே வாங்காதவங்க இன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக உட்காந்துருக்கு. நான் தான் மன்மோகன் சிங் சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போது வாய் கூசாமல் நீங்கள் நிர்மலா மேடமையும் மன்மோகன் சிங்கையும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருந்தீங்கன்னா எப்படி உருப்படும்? 2008 உட்காந்துட்டு இருந்தவர் மன்மோகன் சிங், கூட இருந்தது ரகுராம் ராஜன், சி ரங்கராஜன். இவங்கள்லாம் பெரிய எக்கனாமிஸ்ட்டு. சி ரங்கராஜன்கிறவர் இன்றைக்கும் 92 வயசில் மெட்ராஸில் இருக்கார். ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவர் பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசராக இருந்தார். ரகுராம் ராஜன் இருந்தார். மன்மோகன் சிங்கே பிரைம் மினிஸ்டராக உட்காந்துட்டு இருந்தார். ப. சிதம்பரம் இருந்தார். இவ்வளோ பேருக்கு அனுபவம் 92லேருந்து ஹேண்டில் பண்ண அனுபவம் இருக்குது. ரகுராம் ராஜன் என் சொன்ன பேச்சு கேட்கல, அதனால் ரகுராம் ராஜன் வேண்டாம். உர்ஜித் பட்டேல் நான் என் நான் சொன்ன இடத்துலலாம் கையெழுத்து போட மாட்டேன், எனக்கு உர்ஜித் பட்டேல் வேண்டாம். அரவிந்த் சுப்பிரமணியம் டிமானிட்டைசேஷன் தப்புன்னு சொன்னார், எனக்கு வேண்டாம். அப்போ எப்படி இருப்பாங்க? அவங்களாம் படித்தவங்க, இன்டலெக்ட்ஸு. நீங்கள் இன்டலெக்சுவலில் மரியாதை கொடுத்தீங்கன்னா தான் இன்டலெக்சுவலில் உட்காந்துட்டு இருப்பான். நான் ஒரு ஆள் 2 ஆள் சார். ரகுராம் ராஜன் காங்கிரஸ்காரன்னு சொல்லிட்டேன். சுப்பிரமணியம் சுவாமி என்ன சார் பெரிய அவங்க சைடில் இருக்கிற ஒரே படித்த எக்கனாமிஸ்ட்டு சுப்பிரமணியம் சுவாமி. அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் கேட்டுக்கோங்க. இன்றைக்கி
சரி, நம்ம என்ன எதிர்நோக்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல? மார்க்கெட்டில் பணம் வந்து ஷார்ட் டேர்மில் போட்டிருக்கீங்கன்னா லாபத்தில் தான் இன்றைக்கும் இருப்பீங்க. ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. உங்களால் 5 வருஷத்துக்கு இந்த பணத்தை மறந்து இருக்க முடியாதுன்னா பணத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லை என்னால் 5 வருஷம் 10 வருஷம் சும்மா இருக்க முடியும், எவ்வளோ நஷ்டம் இந்த ஷார்ட் டேர்மில் என்னால் இந்த பெயின் எடுத்துக்க முடியும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு உட்காந்துட்டுருங்க. இல்லை இந்த பணம் எனக்கு அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே வேணும், 5 வருஷத்துக்குள்ளே வேணும்னா இன்றைக்கும் நீங்கள் லாபத்தில் தான் இருப்பீங்க. ஸ்மால் கேப் மிட் கேப்பில் எஸ்பெஷலி இன்றைக்கி தான் முதல் அடி 4% 5% விழுந்திருக்கு. பேசாமல் நாளைக்கு காத்தால் விற்றுட்டு எடுத்துகிட்டு ஓடி போயிடுங்க. இல்லை என்னால் 10 வருஷம் தாங்க முடியும், இதயம் தாங்கும், எவ்வளோ அடித்தாலும் தாங்கும்னா 5 வருஷத்துக்கு மேலே தாங்கும்னா நீங்கள் டெஃபினட்டாக வெயிட் பண்ணலாம். 5 வருஷம் தாங்காதுன்னா எடுத்துடுங்க. தங்கம் வந்து இன்றைக்கி ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் ஏறித்து, ஆனால் பங்குச்சந்தையத்தில் தங்கம் விழுந்தது, ஆனால் வெளி மார்க்கெட்டில் தங்கம் ஏறித்து. வருங்காலத்தில் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண தங்கம் ரேலி ஆகும். காமன் மேனுக்கு தங்கத்தோட சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அடுத்த 2 வருஷத்துக்கு. 24 மாதம் கழிச்சு என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் அடுத்த 24 மாதத்துக்கு தங்கம் சேஃப். ஓகே, தேங்க்யூ சார். திரு PR சுந்தர், இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி இப்போதைக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் தான், அதை முழுமையாக நம்ம வீழ்ச்சின்னு சொல்லிட முடியாது என்று ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு இந்திய சூழல் ஒரு காரணமாக அமைஞ்சாலும் உலக பொருளாதார சூழல் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. எப்பவுமே டாலரை மையப்படுத்தின வர்த்தகம் என்பது இது போன்ற சூழல்களுக்கு வழிவகுக்கும். இதில் அப்ரிஷியேட் ஆனதும் ஒரு மிகப்பெரிய தாக்கமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு இந்த சூழலுக்கு ஏற்ப US ரேட் கட்ஸை கம்மி பண்ண வேறு மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம எதையெல்லாம் எதிர்நோக்க வேண்டி இருக்கும், இந்த சூழலுக்கான காரணம் என்ன, உங்களோட அப்சர்வேஷன் என்ன? முதல்ல வந்து பங்குச்சந்தைகள் வந்து உலக பொருளாதார சூழ்நிலை அல்லது மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இதனால் இறங்குது அப்படின்னு சொன்னாலுமே இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அது வந்து வெளியே தெரியல. அது என்னன்னு சொன்னால், இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, பொருளாதாரம் வந்து ரொம்ப மந்த நிலையாக தான் இருக்குது. வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி கடந்த 2 வருஷமாக இன்ஃபோசிஸ் வந்து யாரையுமே ரெக்ரூட் பண்ணல, நிறைய பேர் குறைக்கிறாங்க. சில செய்தித்தாள்கள்லாம் நம்ம படித்தோம், குஜராத்தில் ஏதோ ஒரு இடத்துல வேலைவாய்ப்புக்காக போனப்போ ஒரு ஸ்டாம்பீடே நடந்தது. அதே போல் மும்பையில் வந்து ஏதோ ஒரு 20 பேருக்காக ஒரு நேர்காணலுக்கு வந்தப்போ 20,000 பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பின்மை நிறைய இருக்கும்போது இது என்ன நடக்குதுன்னா, இளைஞர்களுக்கு ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு படித்த படிப்புக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குதுன்னா வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாத்தியத்தில் ஒரு சேமிப்பு இருக்கும். அந்த சேமிப்பு பங்குச்சந்தைக்கு வந்தால் அது நல்லது. ஆனால் கடந்த சில வருஷமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நம்ம நாட்டு மேலே நம்பிக்கை இழக்கிறாங்க, பங்குகளை இங்கே விற்றுக்கினே வராங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான பங்குகளை வெளிநாட்டினர் இங்கே விற்றிருக்கிறார்கள், விற்றுட்டு வெளியே போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே ஏறி இருக்கு. இந்தியாவில் ரீட்டைல் பீப்புளோட பணம் வந்து நிறைய உள்ளே வருது. அது வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி அவங்க வந்து செபிலியாக சொல்கிறாங்க. இது வந்து எதனால் வருது அப்படின்னு சொன்னால், அங்கே வேலைவாய்ப்பு இல்லை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லைன்றதுனால சரி இது பங்குச்சந்தையே ஒரு வேலைவாய்ப்பாக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு வராங்க. அது ஒரு சேஃபான முடிவா? கண்டிப்பாக தவறான முடிவு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.